நல்லவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் என்னுடைய தேவன். சங்கீதம் 63 அதிகாரம் 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நாம் தினமும் ஆயத்தப்படும் பல காரியங்கள் உண்டு. குறிப்பாக திருமணத்துக்குரிய காரியங்கள், பிள்ளைகளுக்காக எவைகளை செய்யலாம், புதிதாக இடம், வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கு தெளிவான முடிவுகளை எடுக்க யோசித்து கொண்டிருக்கலாம். அல்லது குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கடிகள், உறவுகள், வீட்டிலும் வெளியிலும் வேலை செய்யும் இடத்திலும் சரிப்படுத்த முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கலாம். தாவீதை போன்று வனாந்திரத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தின் மேலுள்ள தாகத்தை போன்று இன்று நாமும் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக நம்மை அல்ல, நம்முடைய தேவனையே நிறுத்துவோம். காலையில் முதலாவது நாம் சொல்ல வேண்டியது, தேவனே, நீர் எனக்கு மிகவும் தேவையானவர். உமது வல்லமையும் மகிமையும் இன்றைய நாளில் நீர் வெளிப்படுத்துவீராக என்று கேட்போம். ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணீர் இருக்கும் வரைக்கும் நமக்கு தாகம் தெரிவதில்லை. ஆனால் அது எப்பொழுது காலியாகின்றதோ அப்பொழுது ஏற்படுகின்ற தாகத்தை போன்று நம்முடைய ஆத்துமா அவருக்காக தாகமா இருக்கட்டும். ஜீவ தண்ணீர், நம் ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். ஜீவன் உள்ள வரைக்கும் அவரையே துதிப்போம். சுவையான உணவு வகைகளை சாப்பிட்டது போன்று அவருக்குள், அவருடைய கிருபைகளுக்குள் திருப்தி அடைவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, இந்த 3வது மாதத்திலும் நீர் எங்களுடைய தேவனாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.